நம்ம கிராமங்களில் பொதுவாகவே பழமொழி எல்லாம் அதிகமாகவே சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமானது குருடனுக்கு விலாங்கு மீன் மாட்டின மாதிரின்னுவாங்க. இது எதனால சொல்கிறாங்கன்னா, மீன் பிடிக்க தெரிஞ்சவனும் எவ்வளோ முயற்சி பண்ணுவான், அவன் கையில் அந்த மீன் சிக்காது. குருடன் சும்மாவே கை வைப்பான், அதுவே மீன் தானாக அமைஞ்சிக்கிறோம். அதனால தான் அந்த பழமொழியை சொல்லுவாங்க. நான் எதுக்கு இந்த பழமொழி இப்போ நான் சொல்கிறேன்னா, கிராமத்தில் உள்ள என்னுடைய நண்பரை ஒரு வேலை விஷயமா பார்க்க போயிட்டு இருந்தேன். அவரோட கிராமத்துக்கு போகிற 2 வழியிலுமே அடர்ந்த கருவேலங்கள் மரங்கள் தான் நிறையவே இருந்தது. திடீர்னு இந்த காட்சி என் கண்ணில் பட்டது. பார்த்த உடனே நான் ரொம்பவே பரவசமாயிட்டேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுல படிச்ச பரமார்த்த குருவும் முட்டாள் சீடர்களும் அந்த கதை தான் வந்தது. ஏன்னா அந்த கதையில பூசணிக்காய் தோட்டத்தை சொல்லியிருப்பாங்க. நான் இங்க உண்மையிலேயே மிகப்பெரிய தர்பூசணி பழ தோட்டத்தை பார்த்துட்டேங்க. ஏன்னா குளிர்காலத்துல இருந்த நமக்கு கோடை காலத்தோட வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நம்மளுடைய விவசாயிகள் கோடை காலத்தை எதிர்கொள்றதுக்கு இந்த மாதிரி தர்பூசணி பழ தோட்டத்தை அமைச்சு சாகுபடி செஞ்சுட்டு வராங்கன்ட்டு நான் பிறகு விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது. இதை தர்பூசணி பழ தோட்டம்னு சொல்லி நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இது தர்பூசணி கடல்னே சொல்லலாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கருக்கும் மேல சாகுபடி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தோட்டமா காட்சி அளிச்சிச்சு. நான் வந்த இடம் கிராமன்றனால காவலுக்கு மக்கள் யாரையுமே காணோம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த தோட்டத்தை அனாமத்தா விட்டு போயிருக்காங்க. எங்க பார்த்தாலும் தர்பூசணி பழம் தாங்க. நீங்க இந்த வீடியோல பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய திரட்சியான தர்பூசணி பழங்க. நான் ஏன் இந்த காட்சியை ரொம்பவே சிலாகித்து பேசுறேன்னா, நான் நகரத்தில் வளர்ந்தவங்க. ஏன்னா நகரத்தில் தர்பூசணி பழ சீசன் அப்போ ஒரு 10 பழம் 15 பழம்னு வித்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல கடல் போல தர்பூசணி தோட்டத்தில் மொத்தமே கண்ணு கெட்ட தொலைவரையும் தர்பூசணியா தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவே மெய் மறந்து போயிட்டேன். அதை நான் மட்டும் பார்த்தா பத்தாதுன்ட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய என்னுடைய குடும்பமாகிய நீங்களும் பார்க்கணும் தான் நான் அந்த காட்சியை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். முத்தியும் பார்த்தேன். காவலுக்கு மருந்துக்கு கூட யாருமே இல்லை. கடைசியில் பார்த்தா 2 இளைஞர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. தம்பி, எனக்கு தர்பூசணி காசுக்கு தருவீங்களான்னு கேட்டேன். இல்லைண்ணா, நாங்கள் இது மொத்தமாக குத்தகைக்கு கொடுத்துட்டோம். நாங்கள் காவல் காக்கிற மட்டும்தான் எங்கள் வேலை. எங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு கூட எங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடமை உணர்வை நான் ரொம்பவே மெச்சிரம்பான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். இந்த தோட்டத்தை பற்றி நீங்கள் போய் நேரில் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பார்க்கலாங்க. ஆமாங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி வட்டத்தில் இருக்கிற சின்ன கடம்பூர்ன்ற கிராமத்துக்கு போகிற வழியில தான் இவ்வளோ பெரிய தர்பூசணி தோட்டம் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மறக்காம போய் பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, கோடை காலம் வருது, வியாபாரிங்க கிட்ட நம்ம பேரம் பேசாம தர்பூசணி பழத்தை வாங்கணும்னு தான் சொல்றேன். ஏன்னா அந்த தர்பூசணி வளர்ந்து வரதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு விவசாயிங்க. அதனாலதான் பேரம் பேசாம நம்ம சின்ன விவசாயிங்க கிட்ட காசு கொடுத்து வாங்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அண்ணாச்சி சரவணன் சேனலுக்கு லைக் போட்டுருங்க.